நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை பகவதி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கல்பாதூரில் சின்னமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சக்தி கோஷம் முழங்க தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காஞ்சியம்பதி குன்றுமேட்டில் பாலசுப்பிரமணியர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் தரிசித்தனர். மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கார்குடல் கிராமத்தில் மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மக்களூரில் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டது. சென்னை சூளையில் உள்ள அகண்டத்து அண்டுமாரியம்மன் கோவில் மற்றும் பட்டாளத்தில் உள்ள சிவ சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தில் அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்று தரிசித்தார். நாகப்பட்டினம் அருகே பிரதாப ராமபுரத்தில் உள்ள கிடங்கு மதுரை வீரன் கோவிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். சேலம் மாவட்டம் ரெட்டியூர் அருகே பெருமாள் மலையடிவாரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட 54 அடி உயர கொற்றவை காளியம்மன் சிலைக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.